நெருப்பு தோணி இவன் நெருங்கி வந்த தோணி உப்பாட்டின் ராவண பத்திரத்தில ரத்தத்தில ஒரு கொடி விளம்பது அந்த அண்ணன் ஒரு வச்சக்கண்ணு வாங்காம உன்னையே குறுகுறுன்னு பாக்குறாரு இருக்குனே. ஒருவேளை என் வேஷ்டி கட்டை பார்த்து பயந்து போய் நிக்காரோ? வாய்ப்பு இருக்குனே. ஏனே இன்னும் கொஞ்சம் வசதி கட்டப்படாதே? ஏன்டா ஊர்ல இருக்க பொம்பளைங்கெல்லாம் அலரடிச்சு ஓடுறதுதான் இன்னும் கொஞ்சம் பப்பட பப்பாரு உட்காருடா. அண்ணா டேய் வேஷ்டி கட்டு கொஞ்சம் தூக்கலா இருந்தாதான்டா நம்ம கிட்ட எவனா நெருங்கிறதுக்கு பயப்படுவான். ஆம்பளையா பொம்பளையானே? ரெண்டு பேரும் தான். என்னையே வச்சுக்கணும் வாங்காம பாத்துக்கிட்டே இருக்காரு. ஏண்டா எல்லாரும் சொல்ற மாதிரி நான் கொஞ்சம் அழகேன்னு தானோ? அழகா? நான் மன்மதனாதான் இருப்பேன்னு நினைச்சேன்டா. ஒரு ஆம்பளையே என்ன வச்சுக்கன்னு வாங்காம பார்த்தா ஒருவேளை இப்படி ஒரு முரட்டு பையன் கூட பாத்துருக்கலாம்ல. பொறாம இல்லனே. அண்ணன் உண்மையிலே ஆண் அழகன் தான்டா. ஆமாண்ணே ஆமாண்ணே. ஜூம் பாடிடா. பாடிய பார்த்தல வைரம் பஞ்ச உடம்பே சும்மா வேஸ்ட் கட்டி வர தூக்கலா இருக்குது. அத்தான் அண்ணன் மிரண்டு போய் நிக்கிறது நினைக்கேன்டா. ஏன்டா நான் இவ்வளவு பெரிய மன்மதனா அழகனா ஆண் அழகனா வீர சூவனா இருக்கேன். ஆனாலும் நம்ம தெருப்பில் ஒண்ணுக்குள்ள எடுத்து பார்க்க மாட்டேங்கிற. எப்படி நான் எடுத்து பார்க்கலாம்? ஏண்டா முகத்தை இன்னும் கொஞ்சம் வரப்பா வச்சுக்கிட்டாளுங்கண்ணே. டேய் என் மூஞ்சி வாக்கே அப்படிதான்டா. அதுவும் உண்மைதாமண்ணே. அது சரிடா தம்பி. அண்ணனை இருக்கு நம்ம கூட கோத்து விட்டு குடும்பமே போயிருக்குது. நம்மளை தவிர இந்த அண்ணனை யாராலையும் பாதுகாக்க முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை தாமண்ணே. அவ்வளவு லேஸ்ல எல்லாம் நம்ம ரெண்டுத்தையும் நம்ம குடும்பத்துல நம்ப மாட்டாங்களே. நம்பியிருக்காங்களே நம்பியிருக்காங்களே. பொண்ணு பக்கத்துக்கு நம்ம கூட அனுப்பி வச்சிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு இன்னும் சந்தேகத்தை கொடுக்குது. ஒருவேளை குடும்பமே பொண்ணு பக்கத்துக்கு நம்ம போக கூடாதுங்கிறதுக்காகவே இவரை நம்ம கூட கோத்து விட்டுருக்காங்களோ? அண்ணா எனக்கு என்னமோ அப்படிதான்டா தோணுது. இந்த அண்ணன் பார்வையும் சரியில்லை. குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. திருமணம் போட்டுருவான்னு நினைக்கேன்டா. அப்புறாணினே அப்புறாணி. டேய் நம்ம குடும்பத்துல எல்லாம் அப்புறாணி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடா. நம்ம ராஜா எடுத்துக்க 6 வயசு கூட ஆகல. தெருல கம்பீரமா போறான்டா. டேய் தெருக்கோர பையில மறந்து போறான்டா. ஆமானு அப்படியே கிங்ஸ்ல ஃபாலோ பண்ணுவான்டா. அண்ணன் பைக்ல எப்படி ஏறி உட்கார்ந்துருப்பான், அண்ணன் எப்படி நடப்பான், அண்ணன் கத்தி எப்படி கேச்சு பிடிப்பான், அண்ணன் தெருல போகும்போது எப்படி வெறப்பா போவான், அதை அப்படியே ஃபாலோ பண்றான்டா. நமக்கு தானே அண்ணனை பார்த்து வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. ஆனா எங்க அம்மாலாம் எனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டாங்கடா. ஆமா எனக்கு மட்டும் இனிதான் வெளியில விட்டு வளர்த்தாங்க. உங்களையாவது உங்க மாமா வீட்டுல விட்டு வளர்த்தாங்க. என்னையா டேய் தப்பு பண்ணிட்டாங்க. நீ வளர்ந்த இடத்துல என்ன கொண்டு விட்டுருக்கணும், நான் வளர்ந்த இடத்துல ஒன்ன கொண்டு விட்டுருக்கணும். மாத்தி கொண்டு விட்டுருக்காங்கடா. ஆனா நான் வளர்ந்த இடம் சூப்பரா இருக்கும்னே. தெரியும் முன்னாடியே பாத்துருக்கேன். ஆனா உங்களை தானே நாங்க பார்த்ததே இல்லை. நான் எங்கடங்க இருந்தேன்? நான் உள்ள ஜெயில தானே இருந்தேன். டேய் கிங்ஸ் தானே ஜெயிலே பிடிச்சு போட்டது. அது சரி உங்ககிட்ட ஒண்ணு கேட்க நினைச்சேன். உங்க முழு பேர் என்ன பேருனே? கூட பிறந்தவங்கிட்ட கேட்கற கேள்வி சொல்லுங்கண்ணே. சாரோன் சாரோன் முழு பேரை சொல்லுங்கண்ணே. சாரோன் ராஜா. என்ன நம்ம பேசுறதெல்லாம் புரியுதுண்ணே. ஆமாடா ஆமாண்ணே. உங்க பேர் சாரோன் ராஜா தானே? ஆமாடா. நான் அந்த ராஜா பேர் வைக்கிறதுக்கு தகுதி இல்லாதவனா. பொறுக்கி போக்கிரி பொங்கலை பொறுக்கிக்கெல்லாம் இந்த ராஜாங்க பேர் சரிப்பட்டு வராது. அது புனிதமான பேரு குடும்ப பேரு. உனக்கு தெரியாம வச்சுட்டோன்னு தூக்கிட்டாங்கடா. சிரிக்கிறியோ? இல்லண்ணே அது பரம்பரையில ஒழுக்கமா இருக்கிறவங்களுக்கு வச்ச பேரு. செவனிங்க ராஜா, அப்புறம் கிங்ஸின் ராஜா, அப்புறம் நம்ம கிங்ஸன் எனக்கு, அப்புறம் எனக்கு வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு தூக்கிட்டாங்கடா. கட் பண்ணி விட்டுட்டாங்க. யாருன்னு சொன்ன முந்தானத்துக்குள்ள நான் பார்த்தேன்னு. உங்க பேர் சாரோன் ராஜா இருக்குது. அப்ப உங்க குடும்பம் எனக்கு துரோகம் பண்ணலையா? இல்லண்ணே. என் பேரை தூக்கிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இல்லையாண்ணே காலேஜ் படிக்கும் போது காலேஜ் உள்ள பிள்ளை எல்லாம் என்ன பெருசா நினைக்கணுங்கிறதுக்காக சாரோன் ராஜா வராரு சாரோன் ராஜா வராரு சொல்றதுக்காகவே 2-3 அப்பாவி பெண்களை வேலைக்கு வச்சிருந்தேன். சரி அன்னைக்கு தண்ட கிங்ஸ் என்ன என் வாழ்க்கையில அந்த பேரையும் தூக்கினா. அப்பதான் ஜெயலலிதா கொண்டு போட்டான். அப்படியே என் பேரையும் தூக்கிட்டான்னு நினைச்சிட்டேன்டா. ஏன்டா கஷ்டப்பட்டு சிரிக்க? சிரிக்கிறது சிரிச்சிரு ஒண்ணு இல்ல. இல்லண்ணே ஏன்டா சிரிப்பு அடக்க முடியாம வச்சிருக்க? அதான் உனக்கு கேவலமா தெரியுதுல்ல. சிரிச்சிட வேண்டியதானே? இல்லண்ணே ஒழுங்கா சிரிச்சிரு. கடுப்பேத்தாத. என் கேவலமான ஸ்டோரி கேட்டு உனக்கு அப்புறம் சிரிப்பு வருது. அது இல்லண்ணே எவ்வளவு நாளா ஜெயில இருந்தீங்க? உரல கட்டதற்கு மண்டே பொழந்துருவேன். நான் என்னமோ நாட்டுக்காக தியாகம் பண்ணிட்டு வீர சாகசங்கள்லாம் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போன மாதிரி எவ்வளவு நாள் சிறவாசகம் இருந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? இல்லண்ணே ரொம்ப நாளா உங்களை ஆளே காணுமே அதான் கேட்டேன். 1 வருஷமும் 32 நாளுண்டா. ஐயோ அண்ணே மா வீரன்டா மா வீரன்.
சாரன் ராஜா. உலகத்திலே முத என் முழு பேரை சொல்லி கூப்பிட்டது நீங்க தாமனே. என் பேருக்கு பின்னாடி ராஜா இருக்கிறத ஞாபகப்படுத்துனதே நீங்க தான். ஆகா ஆகா ஆகா, என் பேரு இவ்வளவு அழகான பேரானே உங்க வாயால கூப்பிடும் போதாமனே என் பேர் அருமையா எனக்கு தெரியுது. அப்புறம் ஒண்ணு விசேஷமா இல்லையா? பிரமாதமனே பிரமாதம். யாருக்காவது இப்படி பேர் இருக்கானே? அண்ணே உங்க பேரு அலெக்ஸ் ராஜா. எங்கேயோ இடிக்குத அலெக்ஸ் ராஜா. என்ன அலெக்ஸ் பாண்டியனே, இந்த சண்டை இந்த கத்தி குத்து உடனே ஒருத்தர் போட்டோம் தளர்ந்தா இப்படி துண்டா போயிடணும்னே, அப்பெல்லாம் தெரியுமா? அப்படியே இது நம்ம வீட்டுல அவர் ஒருத்தராது அருவா தூக்காம இருக்கட்டுமே. நம்ம வீட்டுல அருவா தூக்காதுன்னு எவனும் இருக்க முடியாது. போட்டுருவானுங்க. இல்லை அத நாம இருக்குமே அண்ணன் கூடயே வேற என்ன. அதை நம்ம ரெண்டு பாடி கடை அண்ணனுக்கு நியமிச்சுட்டாங்களே. அதுக்காக எப்பவுமே நம்ம கூடயாடா இருப்போம். உனக்கு கூட கத்தி ஒழுங்கா பிடிக்க தெரியல அண்ணா. என்ன அப்படி சொல்லாதுண்ணே. நான் 12 படிக்கும் போதே கத்தி தூக்கணும். என்ன சொல்ற? ஆமாண்ணே, ஒரு வாட்டி போட வந்துட்டானுங்க. நானும் துணிச்சுல தாறு மாறா சண்டை பயங்கரமா தான் போட்டேன். திடீர்னு ஒருத்தர் சொன்னோம், உங்க கிங்ஸை நான் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னே. தட்டி தூக்கிட்டோம். அறுவலை ஒழுங்கா கீழே போடுங்க. சின்ன பையனா எனக்கு விவரம் தெரியல, டக்குன்னு போட்டுட்டேன். என்னடா பையனே அவன் சொன்னா சும்மா திருப்பி விட்டு துண்டு வைக்க வேண்டாம். அது எனக்கு இப்பதான் தெரியும். அண்ணன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போட்டுட்டோம்னே. கரெக்டா என்ன போடுற நேரத்துல கிங்ஸ் அவனை போட்டுட்டோம்னே. செத்தத்துல புள்ளி முடிச்சுன்னு சொல்லி அண்ணன் எதிரி 1000 சொல்லுவான். அந்த நேரத்துல நாம தப்பிக்கிறதுக்கு என்ன உண்டு அதான் பாக்கணும். அது சரி, இதெல்லாம் கிங்ஸ் என்ன சொல்லுவான். இது எப்படி உனக்கு தெரியும்? கிங்ஸ் என்ன எனக்கு குறு எனக்கு செம பயிற்சி கொடுத்துருக்காருடா. அது என்னங்க உங்களுக்கு மட்டும் கொடுத்தாரு, எனக்கு கொடுக்க மாட்டேங்காரு. அதுக்கு முத வயசுக்கு வரணும். நீ வந்துட்டு என்ன நீ வயசுக்கு வந்திருப்ப. அப்புறம் வேண்டாம் நீங்க அறுவா தூக்க கூடாது. கொண்டாங்க. என்ன வெடுக்குன்னு புடிங்கிட்டாரு. அவர் ஒன்னும் அறுவலை தூக்குறது புதுசு இல்ல பொழுக்க வழக்கப்பட்ட மாதிரில தூக்குனாரு. அருவா பிடிச்சிருக்க ஸ்டைல பார்த்தா தெரியல. வம்சம்ல நம்ம வம்சம்ல. அண்ணா நீங்க கத்தில பிடிக்க வேண்டாம். கொண்டாங்க. இனிமேல் இதை தொட்ட கொண்டு அண்ணே அவரு உங்களை தூக்க கூடாதுன்னு சொல்லுதாருன்னு செத்துருவேன்னு சொல்லுடா. ஆமா பெரியனே, அண்ணோட உசுரே அந்த அறுவலைதான் இருக்குது, கொடுத்துருங்கண்ணே. மறுபடியும் சொல்லி பெரியனே யா உசுரு அதுலதான் இருக்கு, கொடுத்துருங்கண்ணே. கொல்லுறோம் பத்துக்க கொடுத்துருங்கண்ணே. 2 பேரும் தொட்டிங்க தொலைச்சு இதை தூக்கம்னா நம்மள போட்டுவாங்க. கொண்டாங்க. டாய் ரொம்ப சோதிக்காத. டேய் இவரு மகாதேவன் மாதிரியே இருப்பாரோ? ஆத்தி வீடு தாங்காதே. ஆமாடே மகாதேவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாரு? எங்க எப்படி அலப்புற பண்ணிக்கிட்டு இருக்காரோ. அது சொன்னா ராஜாவங்கடா. எப்படி கொத்து விட்டுருக்காங்க பத்தியிலப்போ. டேய் ராஜா சொல்லுங்க தாத்தா. அவன் கடத்த விளைச்சலு அங்க போட்ட குட்டி தானே, விளைச்சலாதான் இருக்கும். அவன் என்னமோ நம்மள கைது பண்ண மாதிரி நடுசுனே வந்துகிட்டு இருக்கானே. நாம இப்ப போவேன். எவ்வளவு நேக்கா நான் ஏதாவது வேண்டத வேலை பார்த்துருவேன். ஏன் கூட கொத்து விட்டுருக்கானுங்க பத்தியா? இவன் ஒருத்தன் போறாரு வில்லாதி வில்லே சுண்டை சப்பைய பிஞ்சிலே பழுத்தவன். ராணியம்மா சொல்லி நாம இப்ப எங்க போறோம்? அப்படியே கால் போன போக்குல போக வேண்டியதா. தாத்தா நீ தாத்தோன்னு கூப்பிடுற தோணலே தெரியுதுடா. நீ எங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கானு. உன்னை எங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லிவிட்டது யாரு? யாருதான் சொல்லல, எல்லாரும் சொன்னாங்க. எனக்கும் உங்க கூட வரதான் பிடிச்சிருக்கு. எப்போ இவனை மட்டும் நம்பாதீங்க. நாம எப்படி பொண்ணு வீட்டுக்கு போயிருவோம்னு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம கூடயே வந்திருக்கான். என்ன சரி, இன்னும் 10 நிமிஷத்துல பொண்ணு வீட்டுக்கு போகணும். சரிடா, உங்க அப்பா அம்மா கூட நீ போகல? அதான் சொல்லிட்டு தாத்தா உங்க கூட வந்தா எனக்கு பிடிச்சிருக்குன்னு. ஆமா இதுக்கு முன்னாடி தாத்தா கூட தான் வந்துகிட்டு இருந்தான். ஆத்தி இவன்கிட்ட தெரியாம வாய் கொடுத்துட்டேனே. இவன் முத்துன பழக்குட்ட மாதிரி பேசுவானே. ஞான பழத்தை புளிந்து எப்போ மகாதேவன் அப்போ முத்துன ஞான பழத்தை பாத்திருக்கீங்களா? அப்போ இது வரைக்கும் பார்க்கல. இந்த குடும்பத்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டேமா. பிஞ்சிலே பழத்தை முத்துன ஞான பழத்தை பாத்திருக்கீங்களா? இதுதானே ஒரிஜினல் கிங்ஸிங் மாமா வளர்ப்பு. இப்ப பேசும் பாருங்க, ஞான பழமா பேசுவான். கேளுங்களே. எம்மோ கேட்டுடுங்க. நக்கலே தெரியுது. எம்மோ ஆமா, இது வரைக்கும் நான் தாத்தா கூட இருந்து வளர்ந்தது இல்லதான். இது புதுசா இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஆமாமா ஆமா, இது வரைக்கும் எனக்கு தாத்தான்னு ஒருத்த கூட நான் வாழ்ந்ததே இல்ல. இப்ப தாத்தா வந்திருக்காரு, அதனால தாத்தா கூட இருக்கலாம்னு முடிவு பண்ணி தாத்தா கூட வந்திருக்க. ஏன் உங்க பெரிய தரமாமா இல்ல? அவி தாத்தா தானே உனக்கு? இல்ல தாத்தா தான், இருந்தாலும் இந்த தாத்தா மாதிரி வரல. அதான் இந்த தாத்தா கூட சுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி சொல்லி உன்னை அனுப்பி வச்சது யாரு தங்கம்? அது நானே தான் முடிவெடுத்தேன். சுண்டைக்க பையில இப்ப நம்மள விடாம வச்சிருக்கானே, என்ன பண்ண? நம்ம அப்படி கூட போயிருவோம். இவனை இங்கே தொலைச்சிட்டு போயிருவோம்.
எப்ப மறுபடியும் நீங்க ரொம்ப லேட்டுப்பா. அவன் ஆல்ரெடி நம்மள தொலைச்சிட்டான்ப்பா. என்னமா சொல்ற? இது கூட தெரியாத பச்சை பிள்ளையாவே இருக்கீல. அவன் ஆல்ரெடி நம்மள தொலைச்சிட்டான். தாத்தோய் தாத்தோய். என்னடா? நாம இப்ப எங்க போய்கிட்டு இருக்கோம்? டேய், உனக்கு நிஜமாவே தெரிஞ்சிருக்கோம். உங்க கிங்ஸன் அப்பா, ஜான் அப்பா, அப்புறம் வீட்டுல சும்மா வெட்டி 2 முரட்டு பையில சுத்திக்கிட்டு இருப்பானுங்களே, அந்த இடுதடி பையில இல்ல எங்க போயிருக்கானுங்க? அப்பா அப்படி தொரப்பா, பிரேமப்பா, பெரிய தாத்தா, தொர தாத்தா எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. பாரு, ஆமா எல்லாரும் எங்க போறாங்க? நான் தான் உங்க கூட வந்துட்டேனே, எனக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லல முத்துன ஞான பழம்னு. அதுதான்ப்பா. பையா உள்ள இன்னைக்கு நம்மள என்ன பாடுபடுத்த போறானோ தெரியலையே, என்னெல்லாம் காத்திருக்கோ தெரியலையே. ஆஹா எப்போ சூப்பர் ஐடியா. நல்ல இந்த பவுலைக்கு தமிழ் தெரியாது, தமிழ் தான் கடைசியில கை கொடுக்குது. இப்ப பாருங்களே, எது பண்ணாலும் சீக்கிரம் பண்ணுமா, அவனுக்கு பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பானுங்க. உன் வாழ்க்கையே இதுலதான் அடங்கி இருக்குது பாத்துக்க. இங்க பாரு, போனோன்னு பொண்ணுக்கு பிரேசல்ட்ட போட்டு முடிச்சு போட்டுருவானுங்க பாத்துக்க. மோதிரம் தானப்பா போடுவாங்க. அதான் உனக்கு போட்டுட்டானே, அடுத்து அந்த பொண்ணுக்கு பிரேசல்ட்ட போட்டு முடிச்சிருவான்னு பாத்துக்க. சரிங்கப்பா, இப்ப இந்த பவுலை நான் எப்படி சமாளிச்சு அனுப்புறேன்னு மட்டும் பாருங்களே. சீக்கிரம் சீக்கிரம். ராஜா, ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், மகனே உன்னை ஈன்ற பொழுதின் அடைந்த இன்பத்தை விட உன் அறிவு திறமையை பிஞ்சிலே படுத்த உன் அறிவு திறமையை பார்த்து மகனே என்று பூரித்து போனேன் இந்த தாய். என்னமாச்சு? ஒருவேளை இந்த பிள்ளைக்கு புருஷனுக்கு வேற பொண்ணு பார்க்கணும்னு பைக்கிட்டு ஆகி போச்சுதா என்ன? இப்போ இந்த பள்ளிக்கு தமிழ் தெரியாது. எனக்கும் தெரியாது. போதும், ரொம்ப சுவாதிக்காதீங்கன்னு. ஆனா நல்லா இருக்கு, நீ பேசுறது நல்லா இருந்துச்சு. ஐயோ அது தமிழ்ப்பா. அப்ப நாம பேசுறது தமிழ் தான்ப்பா, தமிழ் தான். முறை இவனை விரட்டணுமா நம்ம பொண்ணு வீட்டுக்கு போகணும், அது சொல்லுங்க. இவனை வரட்டுனா பொண்ணு வீட்டுக்கு போக முடியும். சீக்கிரம் வரட்டி விடு. அம்மா, நீங்கள் என்னை குறித்து ஐயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்கள் புதல்வன், உங்க சீவபுத்திரன். உயிரே போனாலும் உங்களை விட்டு ஒரு அடி கூட நவண்டு போக மாட்டேன் அம்மா. எத்த பயிலுகமா, எத்த பயிலுக, எந்த வழியும் பொழைக்கிறதுக்கு கத்து கொடுத்துருப்பானுங்க. சத்தியமா சொல்றேன்ப்பா, இசைப்ப எவ்வளவுதான் கத்து கொடுத்துருக்கானு. அது எனக்கு வெளியே வர்றதே, நான் பெத்ததான் வருது. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு இருந்தது ஒரே ஒரு வழி, அதையும் அடைத்து விட்டானே. இப்போ நாம் என்ன செய்வது? ஏதாவது மாற்று வழி இருக்கா என்று கவனிப்போம். ஒரு மாற்று வழியும் இல்லை தாயே. நேர் வழியிலேயே செல்வோம், நேர் வழியே நமக்கு சிறந்தது தாயே. அட அப்பா மாவனே, எந்த வழியில இருந்தாலும் மடக்குதே. நான் என்னதான் பண்ணுவேன்? ஒழுங்கா ஓடி சொல்லிவிட்டேன். டேய் டேய் நில்லுடா, டேய் டேய் நில்லு நில்லு. எங்க போனாலும் விட மாட்டேன். கப்ப மாவனே, என்னடா பாடுபடுறீங்க? குடும்பமாடாதே, ஏன்டா குடும்பமா சேர்ந்து இப்படி பாடாபடுத்துறீங்க? அங்க இருந்து உங்க அப்பா பொண்ணு பார்க்க போயிருக்கா, நீ என்னங்க பாடாபடுத்திக்கிட்டு இருக்க? ஐயோ, புள்ள டென்ஷன் ஆகி போயிட்டாலே. எம்மா ராணி, சீக்கிரம் வா, நம்ம போவோம். என்னப்பா, அந்த வீட்ல ஒரு பையில காலடிக்கு முடி கட்டாம நான் வர மாட்டேன். என்னம்மா பேயடிஞ்ச மாதிரி வந்து நிக்க? அங்க இந்த சாரன் பையன் தான் நின்னுகிட்டு இருக்க. இப்போ என்ன பண்ண? அப்ப இதுல எண்டு கார்டு போட்டிருக்கானுங்கன்னா அப்ப பொண்ணு வீடு இங்கதான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது நம்ம ஊருப்பா. நம்மள சுத்தல விட்டுட்டு உள்ளூர்ல பொண்ணை பாத்துருக்கானுங்க. உள்ளூர்காரியா? அத்தி எனக்கு சக்கலத்தியா வர போறா உள்ளூர்காரியா? அத்தி இந்த பரிசை எவள பார்த்து மயங்கிச்சுன்னு தெரியலையா அத்தி? நான் இனி அவ முகத்துல எப்படி முழிப்பேன்? இப்போ உனக்கு அவ முகத்துல எப்படி முழிக்கணும் பிரச்சனை? உள்ளூர்காரிலப்பா, அடுத்த ஊருக்காரினா கூட பரவாயில்ல, உள்ளூர்காரி கிட்ட எப்படி? அப்போ அடுத்த ஊருக்கு இன்னொருக்கு பரவாயில்ல. அப்படி சொல்ல முடியாதுப்பா. இருந்தாலும் உள்ளூர்காரிங்கும் போது ரொம்ப வாடி பெயினா இருக்குப்பா மனசு. அப்படியா? சரி, உள்ளூர்ல யார் பொண்ணா இருக்கும்? தெரியலையே தெரியலையே, எவனு தெரியலையே, யார் பத்தம்மாவான்னு தெரியலையே. எங்க ஊர்ல இருக்கிறது ஒரு 4-5 தெருவு, அதுலயும் இவன குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பிள்ளை இல்ல. அப்படின்னு எந்த பிள்ளை இவனை பிடிச்சானுன்னு தெரியலையே. ஏன் உன் ஊர்ல படிச்ச பிள்ளைலே இல்லையாங்க? எப்பா, இங்க எல்லாமே படிச்ச பிள்ளைகளே. அதான் உள்ளூர்ல பொண்ணு இருக்கானுங்க. ஆனா கலெக்டர் இது எவனும் இல்லையே. ஒருவேளை கலெக்டருக்கு படிச்சுட்டு இருக்க பொண்ணா இருக்குமோ? ஏப்பா, இல்ல சொல்லுதே. ஒருவேளை பக்கத்து ஊரா இருக்குமா? அப்பா மவனே வந்துட்டானே. சிங்கத்திக்கு வாழ்க்கையே போதுன்னு அவ கடி கலங்கி அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. அக்கா மக்கா எமோ சப்போர்ட் பண்றேமா. எனக்கு என்னமோ பக்கத்து ஊர் மாதிரி தோணுது. டேய் டேய், அந்த வீட்டுல இருந்து ஒத்த பையல நான் நம்ப மாட்டேன்டா. என் மாமியாரை நம்பினதே பெரிய பாவம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கரெக்ட், மாமியாரேன்னு நம்பி பழகுனா மாமியார் புத்திய கட்டிட்டாவல. காட்னாவளே மாமியார் புத்திய காட்னாவளே. டேய் ஓடின்னு சொல்லிட்டேன். அம்மா நம்மா ஓடின்னு சொல்லிட்டேன். இல்ல நான் உங்க கூட தான் வருவேன். அது வேற ஒண்ணும் இல்ல, நான் போயிட கூடாதுன்னு தடுத்து நிறுத்தக்கு வந்திருக்கேன். அப்படிதானே? ஏண்டா உங்க அப்பாக்கு கலெக்டர் பண்ணடா. பாங்கம்மா, எனக்கு வெக்கமா இருக்கு. பாங்கம்மா, பாத்தீங்களாப்பா எப்படி இந்த சுண்டைக்க போய் நம்ம சுவாதிக்காமன்னு. ஏண்டா உங்க அப்பாக்கு கலெக்டர் போனதுண்டா கேட்டா? ஐயோ தட, சும்மா இருங்க தத்த, எனக்கு வெக்கமா இருக்கு.
பிளட். அது அப்படித்தான் பண்ணும். டேய் இப்போ நாங்க கேட்டதுக்கும் நீ வெக்கப்படுறதுக்கு என்ன சம்பந்தம்? ஐயப்பா அது வேற ஒண்ணுலப்பா. கிங்ஸி மாமா இசையை லவ் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த பெரிய மனுஷன் போய் கிங்ஸி மாமா கிட்ட உங்களுக்கு இசை வந்துட்டாங்க, எனக்கு எப்ப இசை வருவாங்கன்னு கேட்டிருக்கான். இவன் சார் பிஞ்சிலே கேட்டிருக்காரு எனக்கு எப்ப இசை வருவாங்கன்னு. கிங்ஸி மாமாவும் உன்னை தேடி சீக்கிரம் ஒரு இசை வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவனுக்கு அப்ப ஒரு பாட்டு படிச்சாம் பாருங்க. இப்ப அவனுக்கு 32 பல்லு வெளியில தெரியுமே. தெரியும் தெரியும். இப்ப அவர் எதுக்கு சிரிக்காருன்னா அதே மாதிரி தனக்கு ஒரு கலெக்டர் பொண்ணு வரும்னு அவர் நினைச்சு பாக்குறாரு. அந்த பேட்டை கொண்டா. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்க. மண்டையில போடுங்கப்பா. இசை மாதிரி வேணும். ஆமா இவன் ஒரிஜினல் சாரன் பாத்துக்க. டேய் கிட்ட வருவேன் ஓடுதேன்னு வச்சுக்க. இப்ப பேச்சு வத்தல வேண்டாம், நேர ஆக்சன். டேய் ஓடுன வச்சுக்க கொண்டுதான் நின்றே. ஐயோ தாத்தா எனக்கு மெதுவா பார்த்தா போதும். உங்க அப்பா மகனே. டேய் நில்லுடா. டேய் ஓடாத நில்லு. இவள என்ன குடும்பத்து பையலப்பா, ஒரே மாதிரி பேசுதானே. சப்பா முடியலையே. இவனுக்கு இன்னும் மீசையே முளைக்கல. அத்தி மீசை முளைக்க முன்னாடி இந்த அர்த்தம் வரானே. நினைச்சு பாப்போம். வேண்டாம். சாரனுக்கு மேல வருவா. சப்பா கண்ணை கட்டுதே. அடே நான் பெத்த மோனே, என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க? அப்பா கிட்ட சொல்லவே இல்ல பத்தியா நீ? ஐயாப்பா நானே தாத்தா வெறுப்பிட்டு விட்டுட்டு வந்திருக்கேன். தாத்தா கொல்ல வில்ல என்ன தேடிட்டு இருக்காங்க. அப்ப அவர் இங்கதான் தேடி வந்துட்டு இருக்காடா. இங்க கூட்டு வந்துட்டேன்னு சொல்லேன்டா. அவருக்கு இந்த ஊர்னு சந்தேகம் வந்துட்டு அப்படி கன்ஃபார்மா இந்த ஊர்னு நம்பிட்டாங்களே. சரி அப்ப வண்டி எடுப்போம், கரெக்டா இருக்கும். வண்டி எடு. என்னடா வளர்த்துச்சிருக்கீங்க புள்ள? மாமா வணக்கம் மாமா. நல்லா இருக்கீங்களா மாமா? இந்த நக்கல் அங்க வேண்டாம். வீடு மாட்டு பைய, தனி மாட்டு பைய. மாமா குரங்கு சொல்லல பண்ணி போயிடுங்களா? ஏன்டா இந்த ரோசம் கீசம் ஏதாவது உண்டா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? அதெல்லாம் இருந்தா வீட்டு தனி மாதிரி இருக்க முடியுமா மாமா? நீங்க வேற. இவங்க 8000 கொடுத்தது. டேய் ஒன்னையும் மாத்திட்டாங்களா என்ன? என்னமோ அவருக்கு அறுவலை பிடிக்கவே தெரியாதுன்னு சொன்னியா? ஏண்டா வந்து 1/2 மணி நேரம் போடா, அதுக்கு தூக்கி அறுவலை கையில கொடுத்துருக்கீங்க. 1/2 மணி நேரமே அதிகம் மாமா. உங்க கையிலேயே போயிட்டு இருக்கு உங்களுக்கு. உங்க வீட்டு பெரிய மாசம் அடிக்கிறது தான் தொட்டிட்டு இருக்கேன். என்ன மாமா பண்ணா சொல்லுங்க மாமா. அது அவங்கிட்ட கேளுங்க. என்னத்த பெருசா கேட்டுக்க போறான் மாமா? பச்சை புள்ள. டேய் போதும்டா. போதும். ஏண்டா தாத்தா டென்ஷன் அளவுக்கு பொண்ணுக்கிட்டு பாக்க சொல்லிட்டியா என்ன? எனக்கு வெக்கமா இருக்குப்பா. இப்பவுமே பார்க்க மாட்டாங்கடா. நீங்க அப்பாவுக்கே பார்க்கல, அடுத்து கவின் அப்பாவுக்கு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் உனக்கு பார்க்க முடியும். அலிக்ஸ்ராஜப்பா வந்துட்டீங்க, அவருக்கு பார்க்கணும். அவருக்கெல்லாம் கிடைக்கல யாரு கண்டா? அவருக்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு முடிக்க முடியும். இப்பவுமே போய் தாத்தா கிட்ட கேட்டிருக்கிய. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது? சாரி மாமா, அறியாத புள்ள தெரியாம கேட்டா. அது நீங்க பெரிய ஆளுன்னா சரி உங்ககிட்ட சொன்னா பேசி முடிப்பீங்கன்னு ஏதோ புள்ள ஆர்வ கலர்ல கேட்டா. சரி மாமா விடுங்க மாமா, கோவப்படாதீங்க மாமா. நான் சத்தம் போட்டு வைக்க மாமா. டேய் இப்பெல்லாம் தாத்தா கட்டு தொந்தரப்படக்கூடாது. அது முடிக்கும் போது முடிக்கலாம், சீக்கிரம் முடிஞ்சிடும், கோவப்படாத. ஆக்சுவலி ரொம்ப நல்ல பையன் மாமா. எப்படி பக்குவமா எடுத்து சொல்லணும்னு புரிஞ்சுக்கிட்டா பாத்தீங்களா? இதுக்கு போய் புள்ளை அடிக்கிறதுக்கு காம்பு தூக்கிட்டு வாங்க மாமா. சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கீங்க மாமா. நான் சின்ன பையன் மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியுது, அந்த சுண்டைக்கா போய் உங்களுக்கு பெரிய மனுஷன் மாதிரி தெரியும். என்னடா கேள்வி நக்கலடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ பெரிய மனுஷனை பார்த்து நாங்க சின்ன பையன் என்ன மாமா? நீங்க கம்ப தூக்கிட்டு ஒரு பெரிய இல்ல சின்ன பையனை அடிக்க தூக்கிட்டு வந்தீங்களே அதான். ஏண்டா நீங்களாம் அப்ப மாறாடா அந்த பையனுக்கு? டேய் நீங்களாம் அப்ப மாறாடா? அதுல என்ன சந்தேகம்? முகரக்கட்டைய பாருங்க சேமா தான் இருக்கும். அது முகரக்கட்டை மட்டும் இல்ல, புத்திய சேமா தான்டா இருக்குது. மொழிச்சு 3 இல கூட விடல. விடுங்க தாத்தா கோபப்படாதீங்க. சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டேன். விடுங்க. சப்பா எனக்கிட்ட நான் ஜீவிதம் பண்ணதுக்குள்ள போதும் ஆயிரும் கொடுக்க. அத்தி அப்பா இவனுக்கிட்ட சிக்கிட்டார் போலுக்கு. எப்போ சொல்லாம கொல்லாம ஓடிடுவோம் வாங்க. அட நம்ம ராணி மைனி வாங்க. ஐயோ அது சிக்கிட்டடே. போடா. டேய் அந்த கம்படி. சாரணி அப்புறம் என்ன தரமா போவல அப்படி? எங்க மைனி உள்ளூர்லயே வேலை சரியா இருக்குது. உள்ளூர்ல பொண்ணு பார்க்க போறதா நான் சுக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். கவினி உங்க தோரண்ணே, பிரேமண்ணே, சாமண்ணே, கிங்சினண்ணே எல்லாரும் எங்க தரமா போய்கிட்டு இருக்காங்க? பொண்ணு பார்க்க ஒளிட்டடே அண்ணே நான் ஒளிட்டடே இப்ப என்ன பண்ண? நடிக்காதடா அது எங்களுக்கு தெரியுமே. எந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க? கொலவாடிங்க போறதுக்கு. எப்போ நம்பிராதீங்க. இல்ல அண்ணே தெரியாதடா மாணிக்க போறதுக்கு. இப்ப நம்ம பொண்ணு பார்க்க இந்த ஊருக்கு தான போறோம். பொண்ணு பார்க்க இந்த ஊருக்கு தானே? என்ன தம்பி சொல்லிக்கிட்டு இருக்க? தெரியாம சொல்லிட்டேன். டேய் சாரோனே, பொண்ணு பார்க்க போற திமிர்ல ஆணவத்துல பேசிக்கிட்டு இருக்க நீ. இன்னைக்கு இருக்குடா உனக்கு பொண்ணு வீட்டு கச்சேரி. பொண்ணு முன்னாடியே ஒன்னு அசிங்கப்படுத்துறேன்னா ராணியே இல்ல.
பொண்ணே வந்து உன்னை பிடிக்கலன்னு சொல்ல வைக்கல அவன் மகிமாவே இல்ல. ஏண்டா இவனுக்கு சந்தனா அவன் தூக்கி இருக்க. சரண் ராஜா சரண் ராஜா சரண் ராஜா ராஜா சரண் ராஜா கொத்தாத. என்ன மாமா? என்னடா என்ன என்னடா என்ன கத்துனா எங்களுக்கு எதுவும் தெரியாதா? இப்போ நாங்க போயிடுவோம். வரட்டு போய் சண்டை எடுத்துருவேன். போங்க போங்க. பெரியாளுங்கிற மதிப்பு மரியாதை ஒரு துளியும் கிடையாது. பெரியாள் மாதிரி நடந்தா மரியாதை கொடுத்துருப்போம். பச்சை புள்ளி அடிக்கிறதுக்கு கம்பத்துக்கு தெரிஞ்சா இவன் 60 ரூபாய் தூக்கிட்டு பெரிய மனுஷன் எடுத்துக்க மட்டும் தானே. அது சொண்டா அன்னைக்கு கட்ட பஞ்சாயத்துக்கு போனீங்க. அன்னைக்கு கட்ட பஞ்சாயத்து பெரிய மனுஷன் நடந்தது 14-15 வயசுக்கு நடந்துச்சு. உனக்கு 7 வயசு ஆகுது. நீ கட்ட பஞ்சாயத்து அங்க போய் பண்ண போயிருக்க. நீ எல்லாம் வயசை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. சரி சரி கிளம்புங்க பிரசரி இல்லாம இருடா. உனக்கு இருக்குது நீ வேடா. சரண் ராஜா சரண் ராஜா வான்னு சொன்னேன். எங்க கூட இருக்கட்டும். கிங்ஸ் என்ன ஆடு எங்க கூட மட்டும் தான் இருக்கணுமா? அவன் யார சொல்றது? அவன் யாருன்னு நான் கேட்க. என்னது அவன் யார் நான் சொன்னதுக்கு? இப்பவே நாங்க இருந்து கூட்டு போறேன். என்ன கிங்ஸ் வா வா சீக்கிரம் உடனே தேடிட்டு இருந்தேன். நான் மாமா என்ன சொல்றாரு பாரு. ராணி வா வா நமக்கு வேலை கிடக்கு. அண்ணனா மட்டும் இருக்கு பயம் வருது. சரி சரி அதனால கொண்டாங்க. நீ வைக்க கூடாது. கொண்டாங்க கொண்டாங்க. வேண்டாம் எங்கிட்ட இருக்கட்டும். இதே அண்ணியோட நீங்க தெளிவா பேசுறாருன்னு. ஆமாடா. இல்ல இல்ல என் கையில இருக்கட்டும். கொண்டாங்க போட்டுரும் ஓடிடு. அப்படியே கிங்ஸ் குரல் மாதிரியே இருக்குது. மறுபடியும் சொல்லுங்க. என்னடா என்ன? அப்படியே கிங்ஸ் குரல் மாதிரியே இருக்குது. கிங்ஸ் அப்பாவேடா. எங்க அக்கா எவ்வளவு கூலா நிக்கா பாத்தீங்களா? நானே இந்த பையனை நம்மள ஏமாத்தி பறக்கி விட்டுட்டு போயிருக்கேன்னு கடுப்புல நிக்க நான் உனக்கு ஜாலியா இருக்குமா தெரியுதோ? பையவளே நேக்க நான் சுத்த விட்டுட்டு போயிட்டானுங்களே. ஆனா யார மன்னிச்சாலும் நாளை என் புருஷனை மன்னிக்கவே மாட்டேன். நம்ம இன்னும் இந்த ஊருக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். என்னத்துக்கு அவளுக்கு பொண்ணு பார்த்து தட்டுலாம் மாத்தி இருப்பாவ. கலெக்டர் பொண்ணு பேசி முடிச்சிருப்பாங்க. இந்த சாரனும் போன்லயே மணிக்கணக்குல பேசிக்கிட்டு இருந்தா. இப்ப பொண்ணு நேர்ல இருக்குது. சும்மாவா இருப்பா? நீ என்ன இத்தனை இந்த வீட்டுக்குள்ள இருக்க? உன்னை ஏதாவது பண்ணா? இல்லையே அங்கே எதுவும் பண்ண மாட்டான். டென்ஷன் எடுக்காம இரு. ஐயோ இல்லக்கா அவன் போன்ல மணிக்கணக்குல எப்படிலாம் பேசுற தெரியுமா? கொஞ்சலாம் செஞ்சா தெரியுமா? நான் கேட்டேன். நீ கேட்கணும்டி கொஞ்சிருப்பான். இல்லையா மேல மொட்டை மாடில ஏறி ஒளிஞ்சலாம் நான் கேட்டேனே. மொட்டை மாடியே அவன் கண்ட்ரோல்ல இருக்குது. நீ அதுல ஒளிஞ்சுக்கிறது கூடவா அவனுக்கு தெரியாம இருக்கும்? நீ தெரிஞ்சுதான்டி கொணட்டி இருப்பான். இல்லையா பாத்ரூமுக்குள்ள நைஸா போன தூக்கிட்டு போய் இச்சுதா கண்ணத்துல இச்சுதான்னு சொல்லி கேட்டாட. சாரன் பேரெல்லாம் பார்த்தா எவ்வளவு கொடுக்க மாட்டாட்டி சொன்னா நம்பு. அதானே அவெல்லாம் பார்த்தா இச்சு கொடுக்குற மூஞ்சி மாதிரியா இருக்குது. இல்ல கொடுக்காதையிலும் கொடுக்க வச்சிருவான். எப்படி சொல்லுதா? நான் கொடுத்துருக்கேனே. நீ கொடுத்தியா? அவன் ஒண்ணும் செய்யல. யோக்கிய மாதிரி நின்ன. அதுல தானே நான் இன்னும் விழுந்தேன். எத்தனை வாட்டி இச்செல்லாம் கொடுத்துருக்கேன் தெரியுமா? ஏன் நம்ம இசை சடங்கோட கூட கொடுத்தனே? இந்த பாரு இந்த மாதிரிலாம் கொடுக்க கூடாது. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு இவன் நேர்மையா நடந்துக்கிட்டான் தெரியுமா? அவன் நேர்மையா நடந்துக்கலாம் வாய்ப்பு இல்லையே. இல்ல ரொம்ப நேர்மையா நடந்துக்கிட்டாங்களே. இல்ல டீ அது உன்னை நம்ப வச்சிருப்பான் டீ. இன்னும் அந்த யோக்கிய சிகாமணி இவன் நம்புதான். கேடு கட்ட பைய. பார் என் புருஷனை பத்தி நீ அப்படியே சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். புருஷனா? நான் அப்படித்தானே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு பொம்பளை காதலிக்கலாம். இப்படி அம்மா காதலிப்பா? இந்த காதலுக்கு ஒருத்து கூட கிடையாது. அப்படின்னு இந்த மாதிரி காதலி உனக்குலாம் கொஞ்சம் நல்ல புருஷன் கிடைச்சிருந்தானா? அதானே இப்போ உங்களுக்கு கூட நல்ல புருஷனா கிடைச்சிருக்கு. புருஷனால எல்லா புருஷனும் ஒரே புருஷன் தான். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனாலதான் போற கப்பல எங்க புருஷனை நான் சுக குத்தி காட்டுறேன். உங்க நெஞ்சு தட்டி சொல்லுங்க. உங்க புருஷன் ரொம்ப யோக்கிய சீக்கிரமான்னு சொல்லுங்க பாப்பா. ஐயோ நேர பாயிண்ட புடிச்சிட்டால. எஜமாக்கா நீங்க வீர சூரி தானே? சொல்லுங்க பாப்பா உங்க புருஷன் ரொம்ப யோக்கியமானவராங்க. இல்ல இல்ல அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேனே. நானும் சொல்ல மாட்டேன். டீ யோக்கியமா தான் இருந்தாவ. அந்த கொள்கை பரப்பு செயலாளர் இல்ல அவ வந்ததுக்கு அப்புறம் அந்த மனுஷனுக்கு புத்தி மாறி போச்சுடி. ஐயோ அது மாறல. மாத்தறது இந்த சாரன் பையன். இதுக்காக அவனுக்கு கலெக்டர் பொண்ணு கிடைக்கவே கூடாது. மகிமா அவனுக்கு நீதான் முடிவு பண்ணிட்ட. இங்கே ஊர்ல சுத்திட்டு இருந்தா அவன் சின்னத்தை எப்படி தடுக்கிறது? இந்த ராணி பையவுல போய் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு உங்களை கூப்பிட்டு போறேன்னு சொன்னா இன்னும் ஊருக்குள்ள தான் அவளை சுத்த விட்டுருக்கா. இனி எத்தனை ஊர் தாண்டி போகணுமா? சத்தியமா இந்த ஊர் பையனுக்கு இந்த ஊர்ல பொண்ணே கிடைக்காது. இல்ல இந்த சுட்டு வட்டாரத்திலே பொண்ணு கிடைக்காது. எப்படியும் அடுத்த ஸ்டேட்டா தான் இருக்க போகுது. காலையிலே போயிட்டானுங்க. இது எங்க நம்ம பிடிக்க? இங்கெல்லாம் ஒரு அக்காவா? ஏன்டி சொல்ல மாட்டேன்? அது சட்டி அப்பாவும் ராணியும் காணும். நம்ம வேற இன்னும் இங்கதான் நிக்கும். என்ன பண்ண? இது பன்னேர்பட்டி தானே? பன்னேர்பட்டிலாம் சத்தியமா இங்க பொண்ணு எடுக்க மாட்டாவ. சொல்ல முடியாது. பன்னேர்பட்டிக்கு இந்த ஊருக்கு ரொம்ப ராசி. அது நம்ம உண்மைதான் டி. பொம்மி மாத்தா வந்திருக்காங்க. அடுத்து இசை வந்தா. அப்புறம் மகாதேவன் அப்பா வந்தாங்க. இப்படி பன்னேர்பட்டிக்கு இந்த ஊருக்கு ரொம்ப கனெக்ஷன் இருக்குது.
எல்லா வீட்டையும் சர்ச் பண்ணி பாத்துருவோம். இங்க போனா அந்த ஊர்ல ஒரு 200 வீடு இருக்குமா? 1500 வீடு இருக்காக்கா. 1500 வீடா? என்னட்டி சொல்லுத? நாங்க அந்த ஊர் அரை மணிக்குள்ள போகும்போது அவ்வளவு வீடுலாம் இல்லையே. இல்ல 1500 வீடு இருக்கும். பேச்ச டென்ஷன் எடுக்காதீங்க. ஆளுக்கு ஒரு தெருக்கு போவோம். எப்படி இந்த செருப்பு கிருப்பு கழட்டி போட்டுட்டு தானே போயிருக்கோம் வெளியில. அதை வச்சு உள்ள போயிருவோம். இல்லனா ஊர்ல தெருவுல போய் கேப்போம். இந்த ஊர்ல யாருக்காவது மாப்பிள்ள பாக்காவலான்னு கேப்போம். எப்படி கிராமத்துல இருக்கதுன்னு சொல்லிடுவாங்க. நம்ம அப்படி உள்ள போயிடலாம். ஐயோ நாம இப்படி கேட்டு பிறகு என்னைக்கு அவன் நிச்சயத்தை நான் தடுக்க அத்திய வாழ்க்கை போச்சுதே. நான் இப்ப என்ன பண்ண? இங்க பா, நிச்சயத்தை தானே கல்யாணமே முடிஞ்சாலும் சரி, அவன் கால்கை முறிச்சாவது உன் கட்ட தாலி கட்ட வச்சிருந்தோம் போதுமா? 2ஆம் தரமாவா? இங்க பாரு, அவனுக்கு தான் நீ 2ஆம் தரம், ஆனா உனக்கு அவன் முத தரம் தானே. விடு விடு, நமக்கு எது ஃபர்ஸ்ட்னு தான் பார்க்கணும். நல்லாவே இல்ல. உனக்கு சாரன் வேணுமா வேண்டாமா? இப்போ கூட அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அந்த குழியில தான் போய் விழுவேன்னு நிக்கா. என்னத்த சொல்ல? நாங்க வாக்குப்பட்டுட்டு சீரழிதோம், இவ வாக்குப்பட்டே தீர்வேன்னு ஒத்த கால நிக்கா. என்ன டிசைனோ தெரியலப்போ. எங்க அக்காவுக்கு ரொம்ப பொறாம பத்துக்கங்க. நம்ம வாழ வந்துட்டு தங்கச்சி வாழ வந்துட்டாலேன்னு அவளுக்கு பொறாம. ஏதோ யோக்கியமானவனை பார்த்து லவ் பண்ணிட்டா எனக்கு அப்படி குது குதுன்னு இருக்குது. போடி, ஊர்ல காடகட்ட பையன் பொறுக்கி பையன், அவனை போய் விரும்பிக்கிட்டு சான் மாமா மட்டும் ரொம்ப யோக்கியமான கேக்க. சான் மாமா என்னெல்லாம் பண்ணாருன்னு எனக்கு தெரியும் தெரியுமா? வேண்டாம், பார்த்து விடாத. இங்க பார், அன்னைக்கு சைட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு மாமா என்னெல்லாம் பண்ணா தெரியுமா? எப்படி பண்ணாவ? வேண்டாம், எனக்கு கோவம் வந்துறா. அத்தடி ஒரு அக்க போனவ அவளை என்னமா பின்னாடி பார்த்தா தெரியுமா? ஆகா, இது நடையா இல்ல நடையா? ஆகமல்ல நடமல்ல நடமே நீ என்னாகும்? உன் பிஞ்சி பாதம் நடக்க என் நெஞ்சி மானம் துடிக்க அப்படின்னு என்னமா பாட்டு படிச்சா தெரியுமா? ஆமா, அதுக்கு கூட சாமமா கூட உசில் அடிச்சு ஆமா ஆமா பிஞ்சி பாதம் நடக்க என் நெஞ்சி மானம் துடிக்க அப்படின்னு எப்படி படிச்சா தெரியுமா? அப்பா, என் புருஷனை வயிலுக்கல சப்பா இல்லடா. வீட்டுக்கு வளர்ந்த மருமக்கு முன்னாடி பெருத்த அவமானப்பட வேண்டியது இருக்கும். பிரேமமா கூட என்ன அட்டூழியம் பண்ணவ. அன்னைக்கு கூட 2 பொம்பளை நம்ம வீட்டுக்கு வந்தாளுவல மினிக்கிட்டு இப்படி இடுப்ப பெருசா காட்டிக்கிட்டு சிலுக்கு சிலுக்குன்னு இழுத்துக்கிட்டு வந்தாளுவல. ஆமாட்டி, அப்ப கூட சான் மாமா கூட வளைஞ்சுக்கிட்டு நின்னாவ. இந்த சான் மாமா மட்டும் தான் போனவ. ஆனா பிரேமமா என்னெல்லாம் பண்ணா தெரியுமா? ஐயோ போச்சு, மானத்தை வாங்குதல. இங்க பாரு, உனக்கும் சாரனுக்கு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? இல்லக்கா, அதுக்கு முன்னாடி பிரேம மாத்தி நான் சொல்லிக்கிட்டேன். அவளை இடுப்பு கரிச்சட்டி மாதிரி இருந்துச்சு. ஆகா, இடுப்பா இது இடுப்பா அப்படின்னு என்னமா பாட்டு படிச்சா தெரியுமா பிரேமமா? அது மட்டும் இல்ல, போன் நம்பர் கிடைக்குமான்னு கேட்டாவ தெரியுமா? எதுக்குவா? ஃப்ரீயா தான் காலேஜ்ல இருப்பேன், மணிக்கணக்கில் பேசலாம்னு சொன்னாவல மாமா. நான் போன் அடிச்சா பிஸியா இருக்கேன்னு சொல்ல வேண்டியது. அது மட்டும் இல்ல, உலகத்துல எத்தனையோ பெண்கள் தாவாணி போட்டு பாத்திருக்கேன், ஆனா உங்களே மாதிரி நான் பார்த்ததே இல்ல. இப்படி ஒரு தாவாணி கட்டு நான் என் உலகத்திலே பாக்கலன்னு சொன்னாவல. அவளை என்ன லட்சணமா தாவாணி போட்டு வந்தால, இடுப்பு மட்டும் இவ்வளோ பெருசுல. பாத்தியா? நான் கூட பார்த்தேனே. அதெல்லாம் பொம்பளை லாங்கும், ஆனா அது நமக்கு தெரியும், உங்க புருஷனுக்கு தெரியலையே. சாரா ரொம்ப யோக்கியம் பாரு. ஆனா அவங்க உண்மையில ரொம்ப யோக்கியம் தெரியுமா? கவின் கூட பரவாயில்ல. அன்னைக்கு 2 பேர் மட்டும் தான் எனக்கு இல்லவே இல்ல தெரியுமா? அவன 2 பேர் மட்டும் தான் எனக்கு வீட்டுக்கே வரல தெரியுமா? அந்த பொம்பளைங்க இருக்காங்கன்னு நம்ப முடியலையே. சத்தியமா ஜபாக்கா, அந்த பொம்பளை வந்திருக்கும் போது அவன் 2 பேரும் வரவே இல்லையே. வாய்ப்பு இல்லையே. வீட்டுக்கு ஒரு பந்து வந்தாலே ஓடி வந்து இது யார் விட்டு பந்துன்னு கேட்டு சண்டை போடுவானுங்க. பொம்பளையே வந்திருக்காளுங்க, விட மாட்டானுங்களே. அது சரிட்டி தோற மாமா, அந்த பொம்பளை இடுப்பையே கிள்ளிட்டாவ. என்னடி சொல்ற? அத்தி கொடுனால வந்திருக்கான். நிஜமாவா? சத்தியமா? ராணி கூட சொன்னாலே என் இடுப்பை விடவா அவளுக்கு இடுப்பு நல்லா இருக்குது. இங்க பாரு, கைச்சட்டி மாதிரி இருக்குது. ஆனாலும் எங்க வீட்டுல அவ இடுப்பு கிள்ளிட்டாவ தெரியுமான்னு என்னானி புலம்புனா தெரியுமா? அவளும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருக்கணும்ல. கரெக்டு தான். ஓடி ஓடி கிச்சன்ல போய் உட்கார்ந்தால தேவைதான். அவ இனி என்னென்ன பண்ணலாம் பட போறாளோ, அதான் பெரிய குத்தா இருக்கும். சச்சா, அவ இன்னைக்கு எப்படியாவது பொண்ணு பார்க்க தடுத்துருவா. அவ ஒரு வெறியோட சுத்திக்கிட்டு இருக்கா. நான் உங்க மேல உள்ள நம்பிக்கையில நாங்க இல்ல, அவ மேல உள்ள நம்பிக்கையில தான் நாங்க நிக்க. ஆமா, அவ புருஷனுக்கு சேர்த்தான பொண்ணு பார்க்காவ, பின்ன பதட்டம் இருக்கதானே செய்யும். இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. இப்ப ஒண்ணு பண்ண வேண்டாம், இந்த நிச்சயத்தை மட்டும் தடுத்தா மட்டும் போதும். தடுத்துடலாம் மாட்டி, டென்ஷன் எடுக்காத. இங்க பாருங்க, அந்த சாரன் பேருக்கு மட்டும் வேற இடத்துல முடி வச்சது சத்தியமா சொல்ல உயிரோட பார்க்க முடியாது. அவன் மட்டும் இன்னொத்தி கொடுத்து வந்து இருப்பா. நான் அதை பார்த்து பார்த்து அழணுமா? அவனுக்கு கலெக்டர் பொண்ணு, அவனுக்கு கலெக்டர் மாப்பிளைய பார்த்து ஜான் ஜான் முடிச்சிருவான். அவனுக்கு ஈக்குவல் அதே வீட்டுல இருந்து உட்காரு. அவன் வெம்பி வெம்பி அழட்டும். அவன் அழுவானாக்கும் சந்தோஷப்படுவான். எப்படி சொல்லுத? இததான் 1000 வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கானே. ஆனாலும் நீ விடாம அவனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. எவ்வளவு நேரம் தான் 2 பேரும் இருமாப்பிள்ள இருக்கேன்னு நானும் பார்க்க தானே போறேன். மகாதேவன் அப்பா மட்டும் தான் வேண்டதில்ல பாப்பான்னு பார்த்தா இப்ப ஜான் அப்பாவும். எப்போ என்னம்மா கண்ணியம்மா சாப்பாடுமா என்னம்மா வேணும்? என்ன சொல்லிட்டு வா. சப்பா
சிறப்பு புருஷன் வீராப்பு அப்பா நோட்டீஸ்ல மாட்டிக்கிட்டு நாட்டா முடிக்க வேண்டியிருக்கு. இசை அம்மா இப்ப மட்டும் பாச பொத்துக்கிட்டு வந்துடும். என்ன இங்க வாமா, இசை இங்க வாமா. என்ன நீ கேக்க? எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே என்ன சுத்திட்டு இருக்கல. எங்க போறோம்? அது போக வேண்டியதுல நிக்கும் வா. போக வேண்டியதுல நின்னுகிட்டு இருக்காமா? புரியாத புதிரா இருக்குது. எங்கதான் பக்கத்துல தான். அப்போ அக்கா எல்லாரும் வரல? அடிச்சு பொண்ணு 10 நிமிஷத்துல வந்துருவாங்க, வேணாம் பாரு. அப்ப வரும்போது கூட்டிட்டு வரலையா? வரவே மாட்டேன்னு ஒத்த கால புடிவாதான் பிடிக்காங்க. நாங்க என்ன பண்ணட்டும்? அப்பல சொல்ல மாட்டாங்களே. ஒன்னாவல நசமாவா? சத்தியமா வாங்க போகணும்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்கும் வர மாட்டேங்க அவள. இங்கதான் பக்கத்துல போறேன்னு சொல்லிமா வரல? சொன்னமே வரவே மாட்டேன்னு ஒத்த கால நிக்க அவள. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையப்போ. அது முன்னாடி மாதிரிலாம் கிடையாதுமா. அவங்களுக்கு இப்ப வீட்டு விட்டு வெளில ஏதாச்சும் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அது சரி, நாம எங்க போறோம்? உன்கிட்ட மறு சொல்லணும் பத்துக்க. சரி சொல்லுங்க. உன்கிட்ட சொல்லிட்டு தான் மறு சொல்லி பார்க்கணும் பத்துக்க. குரங்கி குரங்கி மாமா வந்து அத்தா முதுகுல எரிக்க ஓடியா. அத்தை முதுகுல ஏறவன் அப்பா இருக்காங்க, கொஞ்சம் விவசாயம் கிடையாது. அப்படி இருந்தா பேசுவானா? கோட்டை காய்பட சொல்லிவிட்டேன். அப்படி சொல்லுமா என் தங்கம். சப்பா மறுபடியுமா கண்ணை கட்டுதே. நானே மத்தவங்கள ஓட விடுவேன், இந்த பவுல என்னையே ஓட விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்ண? நம்ம பாணியை கையில் எடுத்து வேண்டியதான். இப்போது நீங்க ஆரம்பிக்கலாம். நீங்க கேட்கும் எல்லா கேள்விக்கும் பதில் அளிக்கிறதுக்கு நான் தயாராக உள்ளேன். ஆஹா போய் உள்ள புதுசா ட்ரெண்டிங் ஆரம்பிச்சிருக்கேன். இதுல நான் சிக்கிரம் கொடுக்க. அப்படியே உங்க அப்பா பத்தி பேசுமா? அவருக்கு பெசல் ஐட்டம் இது எனக்கு தாக்கு பிடிக்காது, வராது. என்னது? வரல எனக்கு வரவே இல்ல. அந்த பையன் இருக்கட்டும். யார்கிட்ட? என்கிட்ட. தெரியாம சிக்கிட்டோம். ஓய் எப்போ இது சரியில்லைன்னு சொல்லிவிட்டேன். பெற்றார்களா இல்ல செய்தார்களா என்றே தெரியவில்லை. ஒரு வினோதமாக தான் சுற்றி திரிகிறீர்கள். ஆமாம். கட்டுக்கடங்காத வீரத்தோடும் அடங்காத ஆணவத்தோடும் சுற்றி திருந்த என் கண்களில் பட்ட அழகு தேவதையே. இவனும் கத்துக்கிட்டானா அப்படின்னா கவுத்துருவானே. நான் லேட்டு பிக்கப்போ இவ எங்க இதை கண்டுபிடிச்சா? இவ இஷ்டத்துக்கு உன்னை கண்டுபிடிச்சிருந்தா அடுத்து நாம அதை பிக்கப் பண்ணலன்னா தோத்து போயிருமே. பாக்குறே நீ எப்படி கத்துக்கிட்ட? வாழணும்னா கத்துதான் ஆகணும். பாசம் வச்சா மட்டும் போதாது, அவளுக்கு என்னென்ன பிடிக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவ நேரத்துக்கு நம்ம ட்ரெண்டிங்ல மாறுவா. நீ மாறுவ. அழகு தங்கமே, தப்பு இரண்டா? நான் எங்கடா? அதாவது செல்வ மகளே, நான் பெற்ற இன்ப மகளே. தப்பு சும்மா இரண்டா? இப்போ சொல்லுமா தங்கம்? ஓய் அவன் சிரிக்கிறான் பாருமா, சிரிக்கிறான். ஆணவத்திலா சிரிக்கிறாய்? சரி எவ்வளவு தூரம் ஆணவம் வேலை செய்வது என்று நானும் பார்க்கிறேன். பேசிட்டாரு இசை, இதெல்லாம் நம்பாத. ஆணவத்திலா சுற்றி திரிகிறாய்? என் மகள் எப்போதுமே எனக்கு மட்டும் தான் சொல்லும், நான் மட்டுமே உரிமை கொண்டாடுவேன். பாதவத்தை எப்படிலாம் பேச கத்து கொடுத்துட்டா. இசை, ஒரே ஒரு கேள்விதான், இதெல்லாம் நீ எங்கிருந்து கற்றுக்கொண்டு வருகிறாய்? அது தானா வருதுங்க. தானா வரல, எங்களை திணற அடிக்கிறதுக்கு வருது. அது ஒரு பெரிய சோக கதைங்க. சோக கதையா? இது அவளுக்கு சோக கதையா? ஆஹா, எங்கன்னு ஜெயிச்சு வரோ. என்னது என் தங்கத்துக்கு சோகமா? என்ன மகளே, என்ன தங்கம்? ஆமாப்பா, அது ரொம்ப பெரிய சோகம்பா. ஐயோ, டம்மியா இருக்க போது. என்ன சோகம்? நான் அப்பா கிட்டதான் சொல்லுவேன். என் பிள்ளைய சோகத்தை இருக்கு. நிஜமான சோகத்தை இருப்பாளோ? அதானே மவ விளையாட்டு கழுதா கூட இவர் அழுதுருவாள் போக்க. தங்கம் என்னமா சோகம்? நீ அப்பா கிட்ட வாமா. அது இருக்கட்டும், நாம இப்ப எங்க போகிறோம்? அது மட்டும் கேட்டால் அப்பா கிட்ட பதில் இல்லை. அத உங்ககிட்ட சொன்னா அடுத்து என்ன நடக்கும் எங்களுக்கு தான் தெரியும். அங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது, அது அங்க வந்து பாரு. ஆமா பெரிய ட்விஸ்டுக்கெல்லாம் ட்விஸ்ட். ஆடி போயிருவா, அரண்டு போயிருவா. நீ மறுபடியும் அப்பாவை சோதிக்க கூடாது. ட்விஸ்ட் என்ற ட்விஸ்ட் என்கிட்ட மட்டும் சொல்லக்கூடாதா? உங்ககிட்ட சொன்னா ட்விஸ்ட் இல்லையே. அப்பா நான் எப்படி சண்டை? அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது. ஆமாமா, இந்த சண்டை மட்டும் விடவே கூடாது. அவளிடம் இனி பேசவே கூடாது. தங்கமே, அன்போடு காதலன் நான் உன்னை அழைக்கிறேன். ஆகோ, பாட்டு பிடிச்சி கவுத்துட்டானே. கண்மணி, அன்போடு அப்பா உன்னை அழைக்கிறேன். ஓஹோ, எப்படி போட்டாலும் கிச்சு போடுறாருயா. உன்னை எண்ணி பார்க்கையில் மனசு கொழுந்து போகுது. உன்னை நினைத்தாலே வான்மலை கொட்டுது. ஓஹோ.